வசந்தம் தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் நிகழ்ச்சியினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே. இன்று நாம் தரம் 9 தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் தொடர்பான பாட அலகை கற்க இருக்கின்றோம். இன்றைய பாட அலகை இன்றைய வகுப்பில் நாம் கற்க உள்ள பாட விடயங்களை நோக்கும் பொழுது தாவர வளர்ச்சி பதார்த்தங்களின் அறிமுகம் தொடர்பான விடயங்களை நாம் நோக்க இருக்கின்றோம். அதேபோல் செயற்கை வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள் தொடர்பாகவும் நோக்க இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் முதலில் தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தம் என்பதை நாம் வரையறை செய்யும் பொழுது மாணவர்கள் தாவர வளர்ச்சியின் தாவரத்தின் சில உடற்தொழிற் செயற்பாடுகள் ஏதன ரசாயன பதார்த்தம் தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தம் எனப்படும். அதாவது ஒரு தாவரம் ஒன்று வளர்ற நேரம் அந்த தாவரத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற உடற்தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துறதுக்காக வழங்கப்படுகின்ற சேதன ரசாயன பதார்த்தங்கள். இந்த சேதன ரசாயன பதார்த்தங்கள் என்பதை பற்றி நீங்கள் தரம் 9 அலகு 3 நீங்கள் கற்றுள்ளீர்கள். ஆகவே சேதன பதார்த்தம் எனும் பொழுது முக்கியமாக அங்கு காபனை அடிப்படையாக கொண்ட காபனை ஒரு மூலகமாக கொண்ட சேர்வைகளை நாங்கள் சேதன பதார்த்தம் என வரையறை செய்து கொள்கின்றோம். அடுத்து நாம் நோக்கும் பொழுது இந்த தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தம் அதை நாம் நோக்கும் பொழுது இந்த தாவர வளர்ச்சியை தூண்டுபவையாகவும் காணப்படும், தாவர வளர்ச்சியை நிரோதிப்பவையாகவும் காணப்படுகின்றது. இந்த தாவர வளர்ச்சியை தூண்டுகின்ற தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களை நாம் நோக்கும் பொழுது அது இயற்கையாக தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தமாகவும், அதாவது தாவரத்தினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற வளர்ச்சி சீராக்கி பதார்த்தமாகவும் செயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்ற வளர்ச்சி சீராக்கி பதார்த்தமாகவும் காணப்படக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களின் தொழிற்பாடு அடிப்படையில் நாம் அவற்றை இருவகைப்படுத்தலாம். ஒன்று தாவர வளர்ச்சியை தூண்டுபவை, தாவரத்தினுடைய உடற்தொழிற்பாடுகளை தூண்டுபவையாக இருக்கும். இரண்டாவதாக தாவர வளர்ச்சியை நிரோதிப்பவை. இங்கு நிரோதிப்பவை எனும் பொழுது பிள்ளைகளே தாவரத்தினுடைய அந்த செயற்பாடுகளை அல்லது அந்த தொழிற்பாடுகளை குறைக்கின்ற விடயத்தை நாங்கள் நிரோதிப்பவை எனும் கருத்தில் கொள்ளலாம். தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள் உருவாக்கப்படும் முறையிலும் அவற்றை நாம் மேலும் இருவகைப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது தாவரத்தினால் இயற்கையாக உருவாக்கப்படுகின்ற இயற்கை தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள் எனவும், தாவரத்தில் செயற்கையாக அதாவது எம்மால் உருவாக்கப்படுகின்ற வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களாகவும் நாம் மேலும் இருவகையாக அதனை வகைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் உங்களுடைய பாடநூலில் செயற்பாடு 7 ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது. அந்த செயற்பாடு தாவர உயர அதிகரிப்பு தண்டின் மீது செல்வாக்கு செலுத்துகின்றதா என்பதை அறிகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது. உங்களுடைய பாடநூலில் செயற்பாடு 7 நீங்கள் நோக்கும் பொழுது இது காணப்படும். இந்த செயற்பாட்டினுடைய செய்முறைகளை நாம் நோக்கும் பொழுது முதலில் அமைப்பொத்த ஒரே அளவான சட்டி தாவரங்கள் 2 நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சட்டி தாவரங்களை 2 ஒரே அமைப்பொத்ததாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒரு சட்டி தாவரத்தில் உள்ள தண்டின் முனையரும்பை அல்லது உச்சியை நாம் வெட்டி அகற்றிவிட்டு அந்த மற்ற சட்டி தாவரத்தினுடைய அந்த தண்டு பகுதியை வெட்டாமல் அவ்வாறே வைக்க வேண்டும். இதன் பின்னர் 2 தாவரங்களினதும் ஆரம்ப உயரங்களை நாம் அளந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப உயரங்களை அடைந்த பின்னர் 2 தாவரங்களுக்கும் ஒரே வகையான சூழல் நிபந்தனைகளை வழங்கி நாம் தினமும் உயரங்களை அளந்து அதனை அவதானிக்க வேண்டும். இவ்வாறு நாம் தொடர்ச்சியாக தாவரங்களை அளந்து அவதானிக்கின்ற பொழுது எங்களுக்கு பின்வருகின்ற அவதானங்கள் அங்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக தண்டுச்சியுடன் கூடிய தாவரத்தின் உயரம் அதிகரித்து செல்லும். தண்டுச்சி அகற்றப்படாத அந்த தாவரம் உயரத்தில் அதிகரித்து செல்வதை அவதானிக்கலாம். அதேபோல் தண்டுச்சி அகற்றப்பட்ட தாவரத்தின் உயரத்தில் எவ்விதமான மாற்றமும் ஏற்படாதிருப்பதை அவதானிக்கலாம். இங்கே பிள்ளைகள் நான் இந்த விடயத்தில் நாங்கள் தரம் 6 படிக்கிற விடயத்தை நாங்கள் மீட்டு பார்ப்பது சிறந்தது. இந்த தாவர வளர்ச்சி உயரத்தை நீங்கள் சாதாரணமாக ஒரு மீட்டர் கோலோ இல்லாட்டி மீட்டர் நாடாவாலையோ அளந்து கொள்ளலாம். சேட உபகரணம் ஒக்சனோமானி அல்லது தாவர வளர்ச்சி மானி எனும் உபகரணத்தை பயன்படுத்தியும் நீங்கள் இந்த தாவர வளர்ச்சியை அறிந்து கொள்ள முடியும். இந்த அவதானிப்புகளில் இருந்து இந்த அவதானிப்புகளை நாங்கள் அவதானிக்கிற அவதானிப்புகளை கொண்டு நாங்கள்
தாவர உயர அதிகரிப்பு மீது தண்டுச்சி செல்வாக்கு செலுத்துகின்றது என்னும் முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அதேபோல் பிள்ளைகளே, உங்களுடைய பாடநூலில் செயற்பாடு 7.2 நீங்கள் நோக்கும் பொழுது அங்கு இன்னும் ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது. தாவரங்கள் ஒளியை நோக்கி வளர்ச்சி அடைவதில் தண்டுச்சி செல்வாக்கு செலுத்துகின்றது. இந்த செயற்பாடை நாம் மேற்கொள்வதற்கான செய்முறைகளை நோக்கும் பொழுது நாங்கள் முன்னர் மேற்கொண்ட அதே அமைப்பாக அமைப்பொத்த ஒரே அளவான 2 சட்டி தாவரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சட்டி தாவரத்தில் தண்டுச்சியை அல்லது முனையரும்பை நாங்கள் முன்னர் மேற்கொண்டது போல் அகற்றிக் கொள்ளும் அதே வேளை மற்ற சட்டி தாவரத்தின் தண்டுச்சியில் எதுவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் விட வேண்டும். இங்கு இரு சட்டி தாவரங்களையும், அங்கே உங்களுக்கு படத்தின் பக்கத்தில் காட்டப்பட்டுள்ளது, இரு சட்டி தாவரங்களையும் ஒரு பெட்டியினுள் வைத்து அதன் ஒரு பக்கத்தில் மட்டும் ஒளி செல்லக்கூடியவாறு அமைப்பை ஏற்படுத்தி அந்த பெட்டியை கருப்பு கடதாசியினால் சுட்டி கட்ட வேண்டும். இதன் பின்னர் இரு தாவரங்களுக்கும் ஒரு திசையிலிருந்து மாத்திரம் நாம் ஒளியை வழங்கும் பொழுது ஒளியை வழங்கி அவதானிக்க வேண்டும். இவ்வாறு நாம் ஒரு திசையிலிருந்து மாத்திரம் தாவரத்திற்கு ஒளியை வழங்கி அவதானிக்கின்ற பொழுது நமக்கு பின்வரும் 2 அவதானங்களை அங்கே பெறக்கூடியதாக இருக்கும். ஒன்று, தண்டுச்சியுடன் கூடிய தாவரம் நாளுக்கு நாள் ஒளியை நோக்கி வளர்ச்சி அடைவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒரு அவதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தண்டுச்சி அகற்றப்பட்ட தாவரம் ஒளியை நோக்கி வளர்ச்சி அடையாதிருப்பதையும் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த அவதானிப்புகளின் அடிப்படையில் பிள்ளைகள் நாங்கள் பின்வரும் முடிவை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது தாவரங்கள் ஒளியை நோக்கி வளர்ச்சி அடைவதில் தண்டுச்சி செல்வாக்கு செலுத்தும் எனும் முடிவை நாங்கள் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த செயற்பாடுகளை தொடர்ந்து நாங்கள் தாவரங்களால் உருவாக்கப்படுகின்ற தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்கள், அதாவது தாவரங்களே உருவாக்குகின்ற இயற்கையான அந்த தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களை நோக்கின்ற பொழுது அதில் ஆக்சின், ஜிபரலின், சைட்டோகைனின், அப்சிசிக் அமிலம், எத்திலீன் இவ்வாறான பதார்த்தங்கள் அடங்குகின்றது. இவை ஒவ்வொன்றினதும் செயற்பாடு தொடர்பாக நாம் இனி நோக்குவோம் பிள்ளைகளே. அதில் முதலாவதாக நாம் ஆக்சினை பற்றி நோக்குவோம். இந்த தாவர தண்டின் உச்சியினாலும் வேரின் நுனியினாலும் உற்பத்தி செய்யப்படுகின்ற பதார்த்தம் ஆக்சின் ஆகும். அதாவது ஒரு தாவரமோ அல்லது தாவரத்தினுடைய தண்டோ அல்லது வேரினுடையோ நுனிப்பகுதியினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பதார்த்தம் தான் இந்த ஆக்சினாக இருக்கும். இதனுடைய ஒரு இயல்பு யாதெனில் இது ஒளி குறைவாக கிடைக்கிற பக்கத்தில் அதிகமாக சேரும், இல்லாட்டி அதிகமாக செறிவடையும். அதேவேளை ஒளி கூடுதலாக கிடைக்கின்ற பக்கத்தில் குறைந்த அளவில் செறிவடைந்து காணப்படும். இது ஆக்சினுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பாக இருக்கும். இந்த இயல்பை நாம் பின்வரும் படத்தின் மூலம் விளக்கலாம். அந்த படத்தில் முதலாவது படத்தை நீங்கள் நோக்கும் பொழுது அங்கே சூரிய ஒளி அந்த தாவர தண்டின் உச்சிக்கு சீராக கிடைக்கின்றது, மேலிருந்து கீழாக சீராக கிடைக்கின்றது. ஆகவே உச்சியினால் உருவாக்கப்படுகின்ற அந்த ஆக்சின் சீராக பரம்பலடைந்து கீழ்நோக்கி வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது படத்தை நாம் நோக்கும் பொழுது அங்கே சூரிய ஒளி ஒரு பக்கமாக வழங்கப்படுகின்றது. ஆகவே சூரிய ஒளி வழங்கப்படுகின்ற அந்த பக்கத்தில் உள்ள ஆக்சின் எதிர்ப்பக்கமாக செறிவடைந்து காணப்படுகின்றது. மூன்றாவது படத்தை நாம் நோக்கும் பொழுது ஆக்சின்கள் சூரிய ஒளிக்கு எதிர்ப்பக்கமாக செறிவடைந்தமையால் அந்த எதிர்ப்பக்கத்தில் உள்ள கலங்கள் நீட்சியடைவதன் காரணமாக அந்த தாவரத்தண்டு ஒரு பக்கமாக வளர்ச்சி அடைகின்றது. இவ்வாறு இந்த தாவரத்தண்டு வளர்ச்சி அடைகின்ற அந்த செயற்பாடு இல்லாட்டி செயல்முறை விசேடமாக ஒளி திருப்ப நேரசைவு என அழைக்கப்படுகின்றது. ஒளி திருப்ப நேரசைவு என அழைக்கப்படுகின்றது. அந்த வகையில் நாம் இந்த ஒளி திருப்ப நேரசைவு என்பதை ஒரு வரையறை செய்கின்ற போது பிள்ளைகளே, ஒளி குறைவான பக்கத்தில் உள்ள கலங்கள் நீட்சியடைவதன் காரணமாக தாவரத்தண்டின் உச்சி ஒளியை நோக்கி வளைவடைதல் நேர் ஒளி திருப்ப அசைவு என நாம் குறிப்பிடலாம். தாவரத்தினுடைய அந்த ஒளி குறைவாக படுகின்ற பக்கத்தில் இருக்கிற கலங்கள் நீட்சி அடைகின்றன. இதன் காரணமாக அந்த தாவரத்தண்டு ஒளியை நோக்கி திரும்பலடைகின்றது. அவ்வாறு திரும்பலடைகின்ற அந்த செயற்பாடை ஒளியை நோக்கி திரும்பலடைவதால் நாம் அதனை ஒளி நேர் திருப்ப அசைவு என குறிப்பிடுகின்றோம். இங்கே இந்த காணொளியில் உங்களுக்கு ஒளி நேர் திருப்ப அசைவு தொடர்பாக சில காட்சிகள் காட்டப்படுகின்றது பிள்ளைகள். இந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் ஆக்சின் தொடர்பாக நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தோம்.
அடுத்ததாக இந்த ஒட்சினுடைய தொழில்களை நாம் நோக்கும் பொழுது, ஒட்சின் என்னென்ன தொழில்களை தாவரத்தில் மேற்கொள்கின்றது என்பதை நோக்கின்ற பொழுது, வேர் தண்டு கலங்களில் நீட்சியை கட்டுப்படுத்தும். தாவரத்தினுடைய வேர் அல்லது தண்டில் கலங்களின் நீட்சியை கட்டுப்படுத்துகின்ற ஒரு இயல்பு ஒட்சினுக்கு காணப்படுகின்றது. அதேபோல் தண்டினுடைய உச்சி ஒளியை நோக்கி திரும்புவதையும் இந்த ஒட்சின் கட்டுப்படுத்துகின்றது. அதேபோல் கக்கெரும்புகளின் வளர்ச்சியை நிரோதிக்கின்ற ஆற்றலும் இந்த ஒட்சினுக்கு காணப்படுகின்றது. சில வேளைகளில் உங்களுடைய வீடுகளில் அல்லது நீங்கள் உங்களுடைய பாடசாலைகளில் அவதானித்திருப்பீர்கள், சில மரங்கள் நேராக வளர்ந்து கொண்டு செல்லும். அந்த இடத்தில் எங்களுக்கு அந்த மரத்தை நாங்கள் கிளை விட செய்ய வேண்டுமானால் அதனுடைய உச்சி பகுதியை கிள்ளி விடுவதன் மூலம். அடுத்ததாக பிள்ளைகளே, நாங்கள் தாவரத்தினுடைய வளர்ச்சி பதார்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், இயற்கையான வளர்ச்சி பதார்த்தங்களை. அடுத்ததாக ஜிபரலின். இந்த ஜிபரலினுடைய தொழிலை நோக்கும் பொழுது தாவர தண்டினதும் பழங்களினதும் வளர்ச்சியில் செல்வாக்கு செலுத்துகின்ற இயல்பு இந்த ஜிபரலினுக்கு காணப்படுகின்றது. அடுத்ததாக பிள்ளைகளே, நாங்கள் இந்த சைட்டோகைன் நாங்கள் பார்க்கும் பொழுது இதனுடைய தொழில்களை நோக்குகின்ற பொழுது காய், பூ, இலை, வேர் போன்றவற்றில் கலப்பிரிவு வேகத்தை அதிகரிக்கும் இயல்பு காணப்படும். அதிகரிக்கும் இயல்பை கூட்டும் இந்த சைட்டோகைனின். அதேபோல் வித்து முளைக்கிற வேகத்தையும் விரைவாக்கும். வித்துக்கள் முளைக்கின்ற வேகத்தை விரைவாக்கும் தன்மை இந்த சைட்டோகைனினுக்கு உண்டு. அதேபோல் தாவரம் முதிர்ச்சி அடைவதை தாமதப்படுத்துகின்ற ஒரு இயல்பும் இதற்கு காணப்படுகிறது. இந்த சைட்டோகைனின் மூலம் தாவர வித்தினதும் வேரினதும் கலைப்பிரிவு அதிகரிக்கும் முறையை நாம் இந்த காணொளியில் காணக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மாணவர்களே, தாவரத்தால் உருவாக்கப்படுகின்ற அடுத்த வளர்ச்சி பதார்த்தம், வளர்ச்சி சீராக்கி பதார்த்தமாக அப்சிசிக் அமிலம். இது தாவரத்திற்கு நீர் தட்டுப்பாடு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் இலைவாய்கள் மூடப்படுவதை தூண்டி ஆவியுறுப்பை குறைக்கும். நீங்கள் தரம் 8 கற்றிருக்கிறீர்கள் ஆவியுறுப்பு தொடர்பான விடயம். இந்த ஆவியுறுப்பு தாவரத்திற்கு சாதகம் பாதகமாகிய இரு முறைகளையும் வழங்குகின்ற போதிலும் கூட ஆவியுறுப்பு அதிகமாக நிகழுமாயின் தாவரம் இறக்க நேரிடும். எனவே இந்த தாவரத்தினுடைய இறப்பை தடுப்பதற்காக நீர் அதிக அளவு இழக்கப்படும் பொழுது இலைவாய்களை மூடிக்கொள்வதற்காக இந்த அப்சிசிக் அமிலம் உதவி செய்யக்கூடியதாக இருக்கு. தாவரத்தால் உருவாக்கப்படுகின்ற இயற்கை வளர்ச்சி பதார்த்தத்தை நோக்கும் பொழுது எத்திலீன். இந்த எத்திலீன் பிள்ளைகளே காய்களை பழுக்க செய்வதில் முக்கியத்துவம் பெறுகின்றது. அதாவது மரத்தில் உள்ள காய்கள் பழமாக மாறுவதில் எத்திலீன் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. அதேபோல் தாவரத்தில் ஏதாவது சிறு பாதிப்புகள் ஏற்படுகின்ற வேளையில், அப்பிரதேசத்திலிருந்து இழையங்கள் அகற்றப்பட்டு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற வேளையில் தாவர இளைய வளர்ச்சியை தூண்டுவதற்கும் இந்த எத்திலீன் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இந்த காணொளியில் எத்திலீனை பயன்படுத்தி பழங்கள் பழுக்க செய்வதை இங்கே நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் நாங்கள் இதனைத் தொடர்ந்து நாங்கள் தாவரங்களில் இயற்கையான தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள், அதேபோல் செயற்கையான தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் உண்டு என பார்த்தோம். இங்கே இயற்கையான தாவர வளர்ச்சி பதார்த்தங்களை பார்த்த நிலையில் அடுத்ததாக செயற்கை தாவர சீராக்கி வளர்ச்சி பதார்த்தங்களை நோக்குவோம் பிள்ளைகளே. அதில் முதலாவதாக 2,4,2,குளோரோபீனோக்சி அசெட்டிக் அமிலம், 2,4,5 த்ரைக்ளோரோபீனோக்சி அசெட்டிக் அமிலம், இண்டோல் பியூட்டிக் அமிலம், இண்டோல் அசெட்டிக் அமிலம், நெப்தலின் அசெட்டிக் அமிலம், சைட்டோசெல் போன்றன எங்களுடைய பாடப்பரப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் நாம் முதலாவதாக 2,4,2,குளோரோபீனோக்சி அசெட்டிக் அமிலம் தொடர்பாக நோக்குவோம். இது வயல்களில் காணப்படுகின்ற அகன்ற இலை களைநாசினிகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது எங்களுடைய வயல்களில் அந்த பயிருடன் சேர்ந்து வளர்கின்ற தாவரம் களை எனப்படுகின்றது. இங்கே அந்த பயிருடன் வளர்கின்ற அகன்ற இலைகளை கொண்ட அந்த பயிரற்ற அந்த தாவரங்களை களை எனப்படுகின்றோம். இது இந்த 2,4,2,குளோரோபீனோக்சி அசெட்டிக் அமிலம் மூலம் அளிக்கப்படுகின்றது. 2,4,5 த்ரைக்ளோரோபீனோக்சி அசெட்டிக் அமிலத்தை நோக்குவோம். இதுவும் அதே செயற்பாட்டை தான் மேற்கொள்கிறது பிள்ளைகளே. அதாவது வயல்களில் காணப்படுகின்ற அகன்ற இலை களைநாசினிகளை கட்டுப்படுத்துகின்ற இயல்பு இதற்கும் காணப்படுகின்றது. ஆகவே இந்த அகன்ற இலை களைநாசினிகளை கட்டுப்படுத்துவதற்கு இவ்விரு செயற்கை வளர்ச்சி பதார்த்தங்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இவை வளர்ச்சி பதார்த்தங்களாக இருக்கிற நேரம் களை நாசினிகளாக கூட இவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக நாம் நோக்குவோம் இண்டோல் அசெட்டிக் அமிலம். இந்த இண்டோல் அசெட்டிக் அமிலம் என்கின்ற இந்த செயற்கை வளர்ச்சி பதார்த்தம் பிள்ளைகள் தாவர வெட்டு துண்டங்களில் இருந்து
விரைவாக வேர்விடச் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. தாவர வெட்டு துண்டங்களில் விரைவாக வேர்விடச் செய்வதற்கு இதனை நாம் பயன்படுத்துகின்றோம். அதேபோல் விளைச்சலை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இண்டோல் அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இண்டோல் அசிட்டிக் அமிலத்தின் செயற்பாட்டை ஒத்த இன்னும் ஒரு செயற்கை வளர்ச்சி பதார்த்தம் காணப்படுகின்றது, இண்டோல் பியூட்டிக் அமிலம். இதுவும் அதே செயற்பாடுகளைத்தான் மேற்கொள்கின்றது பிள்ளைகள். தாவர தண்டு துண்டங்களை விரைவாக வேர்விடச் செய்கின்றது. அதேபோல் விளைச்சலை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கும் இது உதவி செய்கின்றது. அடுத்ததாக நாங்கள் அடுத்த செயற்கை வளர்ச்சி பதார்த்தமாக நப்தலின் அசிட்டிக் அமிலம் காணப்படுகிறது. இந்த நப்தலின் அசிட்டிக் அமிலம் எங்களுடைய மரங்களில் உள்ள காய்கள் முதிர்ச்சியடைய முன் உதிர்வதை தடுப்பதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது பாரிய அளவில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது மரத்தில் உள்ள காய்கள் முதிர்ச்சி அடையும் முன் உதிர்வதை தடுப்பதற்காக இந்த நப்தலின் அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோல் பாரிய அன்னாசி பயிர் செய்கையின் போது ஒரே அளவில் அன்னாசி காய்களை உருவாக்குவதற்கும் இந்த நப்தலின் அசிட்டிக் அமிலம் பயன்படுத்தப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக சைட்டோசெல் எனும் செயற்கை வளர்ச்சி பதார்த்தம் காணப்படுகின்றது பிள்ளைகள். இது போகந்தப்பிய காலங்களில் காய்கள் தோன்றுவதை தூண்டும். அதாவது எங்களுடைய பழங்கள் குறிப்பிட்ட சீசனுக்குரியது, காலங்களுக்குரியதா பழங்களாக தான் காணப்படும். மாம்பழம், ரம்புட்டான் இப்படி என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலத்துக்குரியது. ஆனால் பயிற்சியை பொறுத்த அளவில் ஒவ்வொரு போகத்துக்கும் இல்லாட்டி நாங்கள் விரும்பிய போது அதை உற்பத்தி செய்வதற்கு இதனை பயன்படுத்தி நாங்கள் காய்களை தோற்றுவிக்க முடியும். இதனை தொடர்ந்து நாம் நோக்கும் பொழுது எங்களுடைய பாடநூலில் இந்த செயற்கை தாவர வளர்ச்சி பதார்த்தங்கள் தொடர்பான ஒரு அட்டவணை காணப்படுகின்றது. இதனையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதனைத் தொடர்ந்து பிள்ளைகள் இந்த செயற்கை தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களை பயன்படுத்தி நாம் நாற்றுக்களை பெற்றுக்கொள்கின்ற முறைகள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இந்த செயற்கை தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களை மண்ணுடனோ அல்லது நீருடனோ கலந்து நாங்கள் அந்த தாவர வித்து முளைத்தலை அல்லது வளர்ச்சியை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. அதேபோல் நாங்கள் இன்னும் நோக்கும் பொழுது செயற்கை தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தங்களை பயன்படுத்தி விரைவாக வேர்விடச் செய்கின்ற செய்முறையும் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கான படிமுறைகளும் இங்கே உங்களுக்கு காட்டப்படுகின்றது. இந்த பொருத்தமான முறைகளை பயன்படுத்தினால் இந்த பூ மரங்களிலிருந்து அதனுடைய தண்டு துண்டங்களிலிருந்து வேர்விட செய்து கொள்ள முடியும். அடுத்த பிள்ளைகளை உங்களுடைய பாடநூலின் 105, 106 பக்கங்களில் இந்த செயற்கை தாவர வளர்ச்சி பதார்த்தம் தொடர்பான பல்வேறு வினாக்கள், கட்டுரை வினாக்கள் எல்லாம் காணப்படுகின்றது. அவற்றை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் இந்த பாடம் மிகவும் ஒரு சிறிய பாடம், இலகுவான பாடம். ஆகவே இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் இந்த பாடம் தொடர்பான தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இறுதியாக நாங்கள் இன்றைய வகுப்பில் கற்ற விடயங்களின் சாராம்சத்தை நோக்கும் பொழுது தாவர வளர்ச்சி சீராக்கி பதார்த்தம் என்றால் என்ன என்ற விடயத்தை பற்றி ஆராய்ந்திருந்தோம். அதேபோல் தாவரங்களால் இயற்கையாகவே உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த இயற்கை தாவர சீராக்கி வளர்ச்சி பதார்த்தங்களையும் அவற்றினுடைய தொழில்களையும் பற்றி ஆராய்ந்திருந்தோம். அதேபோல் தாவரங்களில் பயன்படுத்தப்படுகின்ற செயற்கையான தாவர வளர்ச்சி பதார்த்தங்களையும் அவற்றின் தொழில்களையும் பற்றி ஆராய்ந்திருந்தோம். இத்துடன் இன்றைய இந்த பாடம் நிறைய பெறுகின்றது மாணவர்களே. மீண்டும் இன்னும் ஒரு வித்யா வசந்தம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி.